அனைவருக்கும் வணக்கம். இந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டம் மெட்ரிகுலேஷன் இந்த மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகளில் இருக்கக்கூடிய நிர்வாகங்கள் ஏழை எளிய மக்களுக்கு, அதாவது அவர்கள் அப்ளிகேஷன் வழங்கும்போது அந்த விண்ணப்பத்திலே தந்தை தாயின் கல்வி தகுதி கேட்கிறார்கள். அது வரவேற்கத்தக்கது. அனைவரும் கல்வி கற்றிருக்க வேண்டும், தன் பிள்ளைகளுக்கு வீட்டிலே பாடம் சொல்லித்தர வேண்டும் என்பதற்காக அது ஏற்றப்பட்டது. ஆனால் அதில் ஒன்று தந்தையின் வருமானம், தாயின் வருமானம். இது அந்த வருமானம் என்பது என்னவென்றால், குறைந்த வருமானத்தில் இருக்கக்கூடிய கூலி தொழிலாளியோ அல்லது வாகனங்கள் பழுது பார்ப்பவரோ அல்லது விவசாயியோ அப்படி என்றால் அவர்களின் பிள்ளைகளுக்கு பள்ளியிலே இடமில்லை என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அது நம்பகமற்ற செய்தி என்றாலும் அது உண்மையாக இருக்கக்கூடாது என்பது என் தனிப்பட்ட கருத்து. கல்வி என்பது ஒரு வியாபாரமாக நிறுவக்கூடாது, ஒரு சேவையாக செய்ய வேண்டும் என்பது அந்த காலம், அதாவது காமராஜர் காலம். ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படி இல்லை என்பது நான் அறிந்த பாடமடா என்ற ஒரு பாடல் எனக்கு பொருந்தும். எனவே இந்த கல்வி கட்டணங்கள் குறித்து வரைமுறைப்படுத்தி அவர்களுக்கு ஏழை எளிய மக்களும் அந்த சிலபஸை சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் இருக்கக்கூடிய கல்வி கற்க அந்த கல்வி நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்பதை வலியுறுத்தவே நான் இதை பதிவிடுகிறேன். காரணம், கடைசி குடிமகன் வரையில் கல்வி திட்டங்கள், நலத்திட்டங்கள் சென்றடைய வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம். எனவே கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் இதை பின்பற்றப்பட வேண்டும். தகுதியின் அடிப்படையில் பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்கக்கூடாது. ஒன்று. அடுத்தது, நான் வெளியிட்டேன், சன் குடும்பம் பள்ளிகளை அல்ல, சாலைகள், மருத்துவமனைகள், ஏழை எளிய மக்களுக்கு இடுகாட்டு வசதிகள் இவைகளை செய்து தர வேண்டும் என்று. அது சன் டிவி குடும்பத்திற்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோடீஸ்வரர்களும் பெரிய தொழில் நிறுவனங்களும் ஜிஎஸ்டி, மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டி கட்டக்கூடிய பணத்தை அந்த ஏழை மக்களுக்கு செலவு செய்தால் ஏழை மக்கள் நடைபாதை, குடிநீர் வசதி, சுடுகாட்டுக்கு ஈமச்சடங்கு செய்ய பாதை, இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் இந்த சன் டிவி குடும்பம் போல், சன் டிவி குடும்பம் என்பது இதுவரையில் செய்யவில்லை. செய்ததெல்லாம் மருத்துவமனைகளுக்கும் அறக்கட்டளைகளுக்கும் வழங்கி கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான ரூபாவை ஏழைகளுக்கு நேரடியாக செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக தான் சொல்கின்றேன். ஏனென்றால் நான் சன் டிவிக்கு சாதகமாகவும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் பேசுகிறேன் என்று பலர் என்மேல் குற்றம் சுமத்துகிறார்கள். நான் ஒரு சமூக சேவை அக்கறையுடன் என்னுடைய மனதில் பட்டதை எழுதி வைத்து பேசுபவனோ அல்லது யாரோ சொல்லிக் கொடுத்து பேசுபவனோ அல்ல என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். எனவே பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வருமான வரி செலுத்துபவர்கள் தயவு கூர்ந்து ஒவ்வொரு குக்கிராமங்களை தத்தெடுத்து அந்த கிராமங்களுக்கு உங்களான உதவிகளை செய்ய வேண்டும் என்பது எனது பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.